மொத்தத்தில் திமுக மேடையிலேயே திமுகவை வச்சு செஞ்சிட்டாப்ல திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அப்படியே வரிசையாக ஒரு 4-5 பஞ்சா எல்லாருக்கும் வச்சாரு. ஐயா சுபவிக்கு முதல் பஞ்சை வச்சார் ரங்கராஜ் பாண்டே. கல்கி பிரியன் அவர்களுக்கும் ஜென்ராம் அவருக்கும் பாண்டே வச்ச 2வது பஞ்ச். இப்படி 3வது பஞ்சா நம்ம சூப்பர் ஸ்டார் காந்தராஜுக்கும் பாண்டே வச்சிருக்கிறாங்க. வாழைப்பழத்துல நல்லா ஊசியை வச்சு இறக்கிட்டாரு பாண்டே. Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் டேனியல். இந்த வீடியோவில் நம்ம பாண்டே அவரை பற்றி தான் பேச போகிறோம். நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் கருத்தரங்கில் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசினார். தமிழ் நிறம் அவருக்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது. ஏன் தெரியுமா? திமுக மேடையிலேயே திமுகவை வச்சு செஞ்சிட்டார். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றி திமுக மேடையிலேயே திமுகவை வைத்து காலி பண்ணிட்டார் பாண்டே அவர்கள். இது புரியாமல் அந்த அரங்கில் இருந்த அமைச்சர்கள் உட்பட அனைவரும் கரவொலி கொடுத்து ஒரு பெரிய அப்ளாஸ் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு கொடுத்தார்கள். திமுகவை எப்படி திமுக மேடையிலேயே வைத்து செய்வதற்கான நுட்பத்தை பாண்டே எப்படி டாக்டிஸாக பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முழுக்க நம்ம பேச போகிறோம். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்குது. நேற்று ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த கூட்டத்தில் ரங்கராஜ் பாண்டே, நமக்கு தெரியும் அவர் ஒரு பாஜக ஆதரவாளர், பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுப்பவர். அது மட்டும் இல்லை, பெரியார் குறித்து அவதூறு அந்த ஸ்டாண்டை முதல்ல பில் பண்ணவர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். ஆசிரியர் கி வீரமணி அவருடைய அந்த நேர்காணலில் பெரியார் சொல்லாத கருத்துக்கள் எல்லாம் சொல்லி அவர் மேல் ஒரு அவதூறை திணித்து அது பெரிய விமர்சன போக்கை அன்னைக்கு ஏற்படுத்திச்சு. அன்னைக்கே நம்முடைய தமிழ் நிறம் அதற்கான பதிலை தந்துச்சு. குறிப்பாக இப்போ சீமான் பெரியார் அந்த உரையாடல் வந்தப்போ கூட சீமானின் பக்கம் நின்றவர் திரு ரங்கராஜ் பாண்டே. அவரை எப்படி இந்த விழாக்கு அழைத்தார்கள் என்பதே நமக்கு முதல்ல வியப்பு. அவருடைய மாற்று கருத்து இருக்கலாம், மாற்று சித்தாந்தத்தில் இருந்து அவர் முதல்வரை பாராட்டலாங்கிற அந்த நோக்கம் நமக்கு புரியுது. ஆனால் பெரியாரை ஒருவர் அவதூறாக, பெரியார் சொல்லாததை, பெரியார் செய்யாததை தொடர்ந்து கற்பிதங்களாய் விதைத்து வருகிற திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களை எப்படி அந்த விழாவிற்கு அழைத்தார்கள் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அவர் அவதூறாக தான் பேசிட்டு இருந்தார். குறிப்பாக இந்த மகளிர் இலவச பேருந்து அது குறித்து அவர் பேசுகிறப்ப நிறைய இடங்களில் கட்டணங்கள் வாங்கினாங்க அப்படிங்கிறது மட்டும் சொல்லாமல் கூடுதல் கட்டணமும் வசூலிச்சாங்க அப்படிங்கிற ஒரு மிக பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை அவர் வைத்தார். அன்றே அதற்கு மறுப்பு தெரிவித்து தமிழ் நிறம் சார்பாக ஒரு காணொளி வெளியிட்டோம். வழக்கம் போல் நம்ம பாண்டே ஆதரவாளர்கள்லாம் அதற்கு உற்சாக வரவேற்பு தந்து தமிழ் நிறத்தை பாராட்டி திட்டினர் அப்படின்னு தான் அதை நம்ம சொல்லலாம். இப்படி தொடர்ந்து அவதூறுகளை மட்டும் இந்த அரசின் மீது, திமுகவின் மீது, பெரியார் மீது தொடர்ந்து அவதூறுகளை மட்டுமே தன் தொழிலாக வைத்து உரையாடி கொண்டிருப்பவர் தான் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். இந்த பெரியார் சீமான் இஷ்யூ வந்தப்ப ரங்கராஜ் பாண்டே ஒரு மிகப்பெரிய ஒரு இது பண்ணார். அதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பெண் ஏன் அடிமையானாலும் சொல்லிட்டு தந்தை பெரியாருடைய புத்தகம், அந்த புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு இவர் ஸ்காலர் மாதிரி வரிக்கு வரி வரிக்கு வரி பேசி 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 இவர் மறுப்பு தெரிவிக்கிறார். பெரியார் அப்போயே இப்படி சொல்லியிருக்காரு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே முட்டாளாக்குற ஒரு மிகப்பெரிய முயற்சியை ஏற்படுத்தியவர். இப்படி பெரியாரின் மீதும் திராவிட இயக்கத்தின் மீதும் தொடர்ந்து களங்கத்தை கற்பிக்கிற ஒரு பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே. அவரை இந்த விழாவுக்கு எப்படி அழைத்தார்கள்,
யார் அழைக்க சொல்லி அழைத்தார்கள், யாரை மகிழ்விப்பதற்காக இதை முயற்சி செய்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஷபாஸ் மாசு சார், பிரம்மாண்டம், உங்களுக்கு பாராட்டுக்கள். இதை தவிர வேற என்ன தெரிவிப்பதுன்னு தெரியல. உண்மையிலே அங்கே இருந்த கூட்டம்லாம் ஒரே பாண்டே பேச வராருனோடனே ஒரு உற்சாக கரவொலி. திமுக மேடையிலேயே திமுகவை வச்சு செஞ்சார் பாண்டே அப்படின்னு சொன்னேன். அப்படியே வரிசையாக ஒரு 4-5 பஞ்சா எல்லாருக்கும் வச்சாரு. முதல் பஞ்சு வலுவாக வச்சது ஐயா சுபவீர பாண்டியன் அவருக்கு தான். சொல்கிறாரு எங்கள் அப்பாவுடைய மறைவு, சுபவி அண்ணெல்லாம் தடுத்தும் முதலமைச்சர் வந்தார் அப்படின்னு சொல்கிறார். எங்கள் அண்ணன் வந்தார், நான் கூட இருக்கேங்கிறத சொன்னார், அவர் அனுதாபம் தெரிவித்தார் அப்படின்னு ஒரு உணர்ச்சி வயப்பட்டு பாண்டே பேசினார். சுபவி ஐயாவை வைத்து பாண்டே அந்த சபைக்கு சொல்ற செய்தி என்னன்னா, சுபவி தடுத்தாலும், சுபவி போன்ற திராவிடத்தை நேசிக்கிற ஆளுமைகள் தடுத்தாலும் முதல்வர் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை கடத்துறார். இது தெரியாம அந்த கூட்டத்தில் ஒரே சவுண்டு, முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னோன்னே உற்சாக கரவொலி. முதல்ல நீ எதை வேணாலும் சொல்லு, முதல்வர் என் பக்கம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சுபவிக்கு முதல் பஞ்சை வச்சார் ரங்கராஜ் பாண்டே. 2வது பஞ்சு வச்சார் பாருங்க ஜென்ராம் அவருக்கும் கல்கி பிரியன் அவருக்கும். எப்படின்னா சொல்கிறாரு, மாற்று கருத்து உள்ளவர்களுக்கான ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பாண்டே சொல்கிறார், நான் ஒரு சங்கிங்க, சரி நான் மாற்று கருத்து உள்ள. இந்த அரங்கில் உட்காந்துருக்கிற காந்தராஜ் அவர் திக, நக்கீரன் கோபால் நம்மளுடைய திமுக, திரு ஜென்ராம் அவர்களையும் கல்கி பிரியன் அவர்களையும் குறிப்பிட்டு அவங்களையும் திமுக அப்படிங்கிற ஒரு வளையத்திற்குள் கொண்டு வரார். பொதுவாக ஊடகம் சார்ந்த விவாதங்களில் மட்டும்தான் இவங்க ஒரு திமுக ஆதரவு நிலைப்பாட்டான ஒரு பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இந்த காலகட்டத்தில் ஒரு திமுக மேடையில், அதுவும் திமுக தலைவருடைய பிறந்த நாள் விழாவில் ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர்களை, குறிப்பாக அவர்களை அரசு சார்ந்தவர்கள், திமுக சார்ந்தவர்கள் அப்படின்னு பச்சை குத்தி அவர்களுக்கான ஒரு முகமுடியை அல்ல, அவர்களுக்கான ஒரு முத்திரையை திமுக மேடையில் பாண்டே குத்தினார். இதுதான் கல்கி பிரியன் அவர்களுக்கும் ஜென்ராம் அவருக்கும் பாண்டே வச்ச 2வது பஞ்சு. அடுத்த பஞ்சு எங்கள் சூப்பர் ஸ்டார் டாக்டர் காந்தராஜுக்கு ஒன்று வலுவாக வச்சார். நான் உயிரை கொடுத்து பேசுகிறேன், நான் என் தண்ணி வத்த பேசுகிறேன், வியூஸே போக மாட்டுது. இந்த ஆள் உட்காந்து வாயை திறந்து ஏதாவது பேசுகிறாரு, அசால்ட்டாக 1 லட்சம் 2 லட்சம்னு வியூஸ் போகுது அப்படின்னு சொல்கிறார். அண்ணன் காந்தராஜ் அவர்கள் பேசுகிறத நீங்கள் கேட்கணுன்னா ஹெட்செட் போட்டுட்டு தான் பேசணும். இவர் தீக பாரம்பரியம் உள்ளவர் காந்தராஜ் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதிலிருந்து ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்ல வரார் அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுதுன்னா, தீக பாரம்பரியம் உள்ளவர்கள் எல்லாரும் ஆபாசமாக பேசுவாங்க, அவங்க பேசுகிறத கேட்க முடியாது. அண்ணன் காந்தராஜ் எது வேணாலும் பேசலாம், காவல்துறை ஒரு பக்கெட்டு இருக்கும், அவர் ஒரு பக்கெட்டு பேசுவார், அவர் ஒரு சுதந்திர பறவை அப்படிங்கிற மாதிரிலாம் ரங்கராஜ் பாண்டே கேட்குறார். இப்போ ரங்கராஜ் பாண்டே இதன் வழியாக அவர் வலியுறுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னா, தீக்காக்காரவங்கன்னா ஆபாசமாக பேசுகிறவங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்புறார். இப்போ நமக்கு எழுகிற கேள்வி என்னன்னா, காந்தராஜ் ஒரு அறிவு பெட்டகம். நேற்று பேசின நக்கீரன் கோபால் அவர்களே மேடையில் குறிப்பிட்டார், ஒரு அறிவு பெட்டகம். அவரை கொச்சைப்படுத்துவது மட்டுமல்லாமல் திராவிடத்தையும் திராவிட கழகத்தையும் கொச்சைப்படுத்துகிறார். இப்படி 3வது பஞ்சா நம்ம சூப்பர் ஸ்டார் காந்தராஜுக்கும் பாண்டே வச்சிருக்கிறார். அடுத்தது பாண்டே பேசினது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்ன பேசுகிறார் அப்படின்னா, இதே சூழல் நிலவினால் 2026 ஸ்டாலின் முதல்வர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது. அதற்கு அவர் சொல்கிற காரணம் எதிர்கட்சிகள்லாம் அந்த ஐபிஎல் டீம் மாதிரி செதறி கிடக்காங்களாம், அதனால் திமுக ஜெயிச்சிருமா. நான் கேட்குறேன் பாண்டே அவர்களே, ஸ்டாலின் பலத்தால் திமுக ஜெயிக்கலையா? ஸ்டாலின் திமுக அரசு செய்த சேவையினால், பாராட்டினால், மக்கள்கிட்ட கொண்டு போய் செலுத்திய திட்டங்களால் திமுக ஜெயிக்கலையா? திமுக அரசு பலவீனமாக தான் இருக்குது, ஆனால் எதிர்கட்சிகள் எல்லாம் பலவீனமாக இருக்காங்க.
அதனால் நீங்கள் ஜெயிக்கட்டும் அப்படின்னு வாழைப்பழத்தில் நல்லா ஊசியை வச்சு இறக்கிட்டார் பாண்டே. இதை தெரியாமல், இதை புரியாமல் ஒரே கைத்தட்டு, பாராட்டு, கைத்தட்டு, கைத்தட்டு எங்கே பார்த்தாலும். அதாவது இந்த முதல் வரிசையில் இருந்த அமைச்சர்கள் உட்பட எல்லோரும் பயங்கர கைத்தட்டல். அதில் பாண்டேவுடைய தனித்துவத்தை நம்ம பாராட்டணும். நேற்று அவர் பேசினதில் ஒரு அரசு திட்டத்தை கூட அவர் பாராட்டி பேசல. பாண்டேக்கு மீண்டும் நம்முடைய பாராட்டு. அவருடைய தனித்துவத்தை மீண்டும் மீண்டும் பாண்டே அவர்கள் நமக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னொன்று சொல்றார், திமுக ரொம்ப கில்லாடி கட்சி, அவங்க ஒரு மாஸ்டர் மைண்ட் கட்சி. யார் எதிர்கட்சியாக வந்தாலும் அவங்கள பிஜேபி பி டீம்னு அவங்க நெரேட்டிவ், தேர்தலுக்கான நெரேட்டிவ் செட் பண்ணுறதுல திமுக கில்லாடி அப்படின்னு சொல்கிறார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பிஜேபி பி டீம்னு சொல்லி தான் திமுக ஆட்சிக்கு வருதா? இது எவ்வளவு பெரிய ஒரு முரணாக இருக்குது. இந்த முரணை, இந்த அவதூறை தொடர்ந்து விதைத்து கொண்டிருக்கிற பாண்டேவை அரங்கில் இருக்கிற யாருமே ஒன்றுமே ரியாக்ஷன் கொடுக்கல. எல்லாம் பயங்கர பாராட்டு, பாராட்டி 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 அந்த பாராட்டினவங்க கையே வலிக்கும். பாண்டே அடுத்தது சொல்லாமல் விட்டார், என்னை பாராட்டாதீங்கப்பா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு கூட தள்ளியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, காங்கிரஸுக்கு 10 சீட்டு கொடுத்தாங்க, காங்கிரஸுக்கு 10 சீட்டில் அதிகம்னு நினச்சா அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள்லாம் கூட்டி உட்கார வச்சு 6 சீட்டுன்னு பேரத்தை ஸ்டாலின் முடிச்சிட்டாரு. ஒரு பேரம் பண்ணி ஒரு கூட்டணி கட்சிக்குள் ஒரு பேரத்தை நடத்தி முதல்வர் சொல்கிறாரு. ஆனால் அரங்கில் இருக்கிற எல்லாரும் கைத்தட்டுறாங்க. இது எப்படின்னா, இதை எனக்கு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ஹேஷ்டேக் தற்குறின்னு போட்டு ஒன்று ட்ரெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னன்னே தெரியாமல், எதுக்கு கைத்தட்டணும், எதுக்கு பாராட்டணும்னு தெரியாமல் இந்த அளவுக்கு ஒரு அறிவிழிகளா திமுக காரவங்க இப்படி மாறிட்டாங்களே அப்படிங்கிறதா, இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுலே நமக்கு ஒரு சிக்கல் இன்னைக்கு இருக்கு. மொத்தத்தில் திமுக மேடையிலேயே திமுகவை வச்சு செஞ்சிட்டாப்புல நம்முடைய திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். இதை புரியாமல், குறிப்பாக அரசினுடைய எந்த சாதனையும் அவர் சொல்லவே இல்லை. எஸ்வி சேகர் கூட 2-3 சாதனைகளை சொல்லி அரசை, முதல்வரை பாராட்டினார். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியை பரப்பி சென்றிருக்கிறார் திரு ரங்கராஜ் பாண்டே. ஆனால் முன்னால் இருந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உடன்பிறப்புகள் எல்லாரும் அரங்கு நிறைய பாராட்டி ரங்கராஜ் பாண்டேயை வழி அனுப்பி வச்சிருக்காங்க. பெரியார் மீதும் தொடர்ந்து திராவிட கருத்தியல் மீதும் போர், அதாவது அவதூறுகளை மட்டும் அள்ளி வீசுகிற ரங்கராஜ் பாண்டே போன்ற மூத்த ஊடகவியலாளர்களை எப்படி திமுக மேடைக்கு அலோவ் பண்ணுறாங்க, அதற்கான முடிவுகளை யார் எடுக்கிறா அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி இன்னும் நமக்குள்ளாரே இருக்கிறது. திமுக சார்ந்து, திராவிட சித்தாந்தம் சார்ந்து உளமாற உழைக்கின்ற நிறைய அறிவுஜீவிகள் இந்த ஊரில் இருக்கிறாங்க. திமுகவுக்காக தொடர்ந்து உழைக்கிற நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் திமுகவினுடைய தலைவர்கள் கண்களுக்கு தென்படாமே போகிறது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஒரு விதமான ஐயப்பாட்டையும் அது நமக்கு தொடர்ந்து விதைத்து கொண்டே இருக்கிறது. பாண்டேவை முதல்வர் பிறந்த நாள் விழாவிற்கான பாராட்டு விழாவுக்காக அழைக்கிறாங்க. கமலஹாசனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ராஜ்யசபா சீட்டு. கமலஹாசன்லாம் பேசுனதெல்லாம் கேட்டால் டார்ச் லைட்டை வச்சு டிவியை உடைச்சார். அது மட்டும் இல்லை, உங்களை கேவலப்படுத்தணுன்னா அதுக்கு நீங்கள் கலைஞர் மு.க. ஸ்டாலின்னு கூப்பிட்டாருனாலே அதுவே கேவலம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அவருக்கு ராஜ்யசபா சீட்டு. சூப்பர் ஸ்டார் திரு ரஜினி துக்ளக் விழாவில் முரசொலியை அவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சித்தவர். அவரையும் துரைமுருகனை அந்த மேடையில் வைத்து பேச வைத்து, ரஜினி பேசுகிறார், மேடையில் கீழே இருக்கிறவங்க எல்லாம் துரைமுருகனை கேவலமாக பேசுகிறா, திமுக முதல்வர் உட்பட கைத்தட்டி பாராட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி நாம் புரிந்து கொள்வது? மிக முக்கியமான, நான் முன்னுரையில் சொன்ன மாதிரி அந்த மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, அடுத்த பிறந்த நாட்களில், அடுத்த பாராட்டு விழாக்களில் குறிப்பாக கிஷோர் கே சாமி, மாரிதாஸ், ஏன் நம்ம நாம் தமிழர் சீமான் கூட முதல்வரை பாராட்டுவார்.
அப்படின்னு நினைக்கிறோம். திரு மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் இந்த விழாவை ஏற்பாடு செய்து பாண்டேவை பாராட்டிய அனைவர்களையும் தமிழ் நிறம் நெஞ்சார பாராட்டுகிறது. நன்றி, வணக்கம். Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.